மகாவீருக்கு மகாவீர் ஏன் பேர் வந்தது தெரியும்? ஒரு எந்த ஆர்மில எந்த போர்க்களத்துல போய் சண்டை போட்டாரு? எத்தனை பேரை கொன்னாரு? இல்ல ஊர்ல யாரையாச்சும் அடிச்சாரு? ஏதாவது குத்து சண்டை போட்டியில கலந்துகிட்டு வின் பண்ணி பதக்கம் வாங்கினாரா? அவர் எந்த ஆர்மிலையும் போய் சண்டை போடல. தன்னோட எண்ணங்கள, தனக்குள்ள இருக்க அகங்காரத்த, ஆணவத்த, கர்வத்த, தனக்குள்ள எழுகின்ற அந்த வன்ம எண்ணங்கள அடக்கி கையாள தெரிஞ்சவர். தான் யார் என்று உணர்ந்ததுனால அவர் மகாவீர். இன்னைக்கு ராணுவத்துல மிஷின்ஸ் தான் சண்டை போட்டுன்னு இருக்கு. ட்ரான்ஸும் மிசைல்ஸும் ரோபோட்ஸும் தான் சண்டை போட்டுன்னு இருக்கு. பிற்காலத்துல மனிதர்கள் அதிகமாவே தேவைப்பட மாட்டாங்க ராணுவத்துல. நேரடியா போர்ல இருக்க மாட்டாங்க. நீங்க 4 பேரை அடிமைப்படுத்துறதுனாலையும், 4 பேர் நீங்க சொல்றத கேட்கறதுனாலையும், 4 பேர் உங்களை ஊர்ல பார்த்து பயப்படுறதுனாலையும் நீங்க மகாவீரன் ஆகிட முடியாது. மகாவீரனா வெளியே யாரோ அடக்கி ஆளுவது கிடையாது. வெளியே யாரையும் அடிமைப்படுத்துவது கிடையாது. தன் எண்ணங்களை, தன் ஆணவத்தை, கர்வத்தை, கோவத்தை, காமத்தை, இந்த எண்ணங்கள் எல்லாம் உங்களை கையாள கூடாது. நீங்க அதுக்கு அடிமையாக கூடாது. அதை அடக்கி ஆள தெரிந்து தன்னை யார் என்று உணர்ந்து அந்த சிவன் நிலையில இருக்கிறான். அவன் தான் மகாவீர்.